வணக்கம். ஐடி கரியர் ரோட் மேப்ஸில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டெவாப்ஸ் இன்ஜினியரிங். போன எபிசோடில் நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் இன்ஜினியரிங். க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ் ஓவர்லேப் அண்ட் மெனி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். நிறைய இதில் வந்து இட்ஸ் டெட்லி காம்போ அப்படின்னே சொல்லுவேன். ஸோ டெவாப்ஸ்னால் என்ன, அது எங்கே யூஸ் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹை பெய்ட் பாத் அண்ட் ஹைலி இன் டிமாண்ட் ஆல்வேஸ். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் இட் இஸ் வெரி மச் ட்ரூ. மார்க்கெட்டில் இட்ஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ அது எப்படி சுவிட்ச் ஆகிறது, இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட். ஈஸியாகவே நீங்கள் பண்ணிடலாம். இட் இஸ் ஹேவிங் லெஸ் கோடிங், அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அண்ட் மார்க்கெட்லேயும் டிமாண்டாக இருக்கிறதுனால யூ கேன் ஈஸிலி ஸ்விட்ச் இன் டு திஸ் ஆல்சோ. ஸோ வாட் இட் இஸ் அப்படின்னா என்னென்னா, ஆட்டோமேட் நிறைய ஆட்டோமேஷன் பண்ணுறது. டெவ் ப்ளஸ் ஆப்ஸ், அதுதான் டெவாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து ஒரு இப்போ நம்ம டெவலப் பண்ணிடுறோம், அது கரெக்டாக போயிட்டு அங்கே போய் ரன் ஆகணும்ல. இட் ஹாஸ் டு ரன் இன் ப்ரொடக்ஷன் வித்தவுட் எனி இஷ்யூஸ். அது இங்கே தான் கொண்டு போகிறது. தட் இஸ் அ மெயின் திங், மெயின் இது ஃபார் டெவாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிஐஎன்சிடின்னு சொல்லுவாங்க. லைக் கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிஐசிடி பைப்லைன், சிஐசிடி பைப்லைன் எங்கே போனாலும் எல்லா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்லேயும் அது வந்து பேசிகிட்டே இருப்போம். ஸோ என்னென்னா, கண்டினியூஸாக நீங்கள் கரெக்டாக அதை இன்டகிரேட் பண்ணி கரெக்டாக அதை டெப்ளாய் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் என்ன வேணால் டெவலப் பண்ணி வச்சுட்டு டெப்ளாய்மெண்ட்டில் கோட்டை விட்டிங்கன்னா எங்கே ரன்னே ஆகாது. ப்ரொடக்ஷனில் ரன் ஆகிறத மெயின்டைன் பண்ணுறது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ஏரியா யார் பண்ணுவாங்கன்னா டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் தான். இஃப் இட் ஹேஸ் டு ஸ்கேல் பண்ணணும், ஒரு பிக் பில்லியன் டே வருது, டக்குன்னு ஸ்கேல் ஆகிட்டு போகணும், ஸ்ரிங்க் ஆகுது, அதுக்கு தகுந்தாப்புல காஸ்ட்டை மெயின்டைன் பண்ணணும், எவ்ரி திங் இந்த எல்லாமே பண்ணுறவங்க யாருன்னா டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ். அதுக்கு படிக்கிறது தான் டெவாப்ஸ் அந்த ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இது இப்போ க்ளவுடில் மெயின்லி இன்ஃப்ராலாம் மெயின்டைன் ஆகிறதுனால க்ளவுடு தெரிஞ்சுக்கிறது இட் இஸ் கைண்ட் ஆஃப் மேண்டேட்டரினே சொல்லலாம். டெஃபினெட்லி க்ளவுட் டெவாப்ஸ் கிவ் யூ த வெரி பவர்ஃபுல் இது ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கும். ஈஸியாக நீங்கள் உள்ளே வரதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். எல்லா க்ளவுடுமே தான். லைக் பட் AWS being a market leader, AWS DevOps has more roles and everything, and nowadays Microsoft Azure is also still ஃபாஸ்ட்டாக கேட்சப் ஆகிட்டு இருக்கு. ஸோ போத் ஆர் ரியலி குட். அண்ட் எஸ் அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு டே இன் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிஐசிடி பைப்லைன் கிரியேட் பண்ணுறது, அதை மேனேஜ் பண்ணுறது, குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ஸ், நிறைய கிளஸ்டர்ஸ் மேனேஜ் பண்ணுறது, எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு அதை பார்க்குறது, மேனேஜ் பண்ணுறது, ஹெல்ம்லேருந்து மேனேஜ் பண்ணுறது, டெப்ளாய்மெண்ட் ஆட்டோமேட் பண்ணுறது, டெப்ளாய்மெண்ட் கரெக்டாக போயிட்டான்னு பார்க்குறது, பேட்ச் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ், நிறைய இது இதில் நம்ம பண்ணுவோம். அண்ட் பைப்லைன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே. ஆல் தீஸ் திங்ஸ் கோஸ் அ டே இன் லைஃப் ஆஃப் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ். அண்ட் ஐடியில் மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெவ் அண்ட் இன்ஃப்ரா மேனேஜ் பண்ணுறதுல ஒரு மெயினான ஏரியா பண்ணுறது தான் டெவாப்ஸு. டெவலப்மெண்ட்டுக்கும் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அந்த இதுக்கும் நம்ம பிளாட்ஃபார்முக்கும் இதில் அங்கே தான் இது ஃபிட் ஆகும். நிறைய டைம் இது ஓவர்லேப் ஆகும். யூ லைக் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலுமே நமக்கு வி ஆல்சோ நீட் டு நோ சிஎஸ்சிடின்ற மாதிரி தான் இப்போ இருக்குது. ஸோ இப்போ நான் டெவலப்மெண்ட்டில் இருக்கும்போது ஐ நோ சிஎஸ்சிடி எப்படி ரன் பண்ணுறது, எப்படி பேக்கேஜ் பண்ணுறது, ஹவு இட் ஒர்க்ஸ்ன்றது இட் மேக்ஸ் மை லைஃப் ஈஸியர். ஏதாவது வேறு இருந்துச்சுன்னா கரெக்டாக போய் பார்க்குறது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆனால் உங்களுக்கு டெப்ளாய் பண்ணி அந்த லெவலுக்கு தெரிய தேவையில்ல. பேசிக் ஆஃப் சிஎஸ்சிடி இஸ் ஆல்வேஸ் மேண்டேட்டரி. இட்ஸ் குட் டு ஹேவ் ஃபார் எவ்ரி டெவலப்பர் ஆல்சோ. அந்த மாதிரி இருக்குது. பட் இஃப் யூ வாண்ட் டு டேக் திஸ் அஸ் அ கரியர், நீங்கள் அதை வந்து இன்னுமே லேர்ன் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். எவ்ரிதிங் தட் ரன்ஸ் இன் ப்ரொடக்ஷன் யூ நீட் சம் கைண்ட் ஆஃப் அ டெவாப்ஸ் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க அந்த இடத்துல. டெவலப்பர் தேவைப்படுற மாதிரி டெவாப்ஸும் தேவைப்படுறாங்க. இப்போ மினிமம் ஒரு டெவாப்ஸாவது தேவைப்படுவாங்க. அண்ட் ஃப்ரெஷர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு ஃப்ரெஷர் கேன் டெஃபினெட்லி கோ. பட் லேர்னிங் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் ஆல்ரெடி டெவலப்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஹவு சாஃப்ட்வேர் ஒர்க்ஸ், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ஆல்ரெடி யூ ஆர் சிஎஸ்சிடி டெவலப்பர், சிஎஸ்சிடி யூஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்க. ஸோ யூ கேன் டெஃபினெட்லி கோ அண்ட் லேர்ன். அந்த மாதிரி லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும். அண்டு டெவலப்பராக இருக்கீங்க, சிஸ் அட்மின், க்ளவுட் சப்போர்ட்டு, நெட்வொர்க்கிங்கில் இருக்கீங்க, அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக யூ கேன் ஈஸிலி ஸ்விட்ச் டு டெவாப்ஸ். க்ளவுட் சப்போர்ட்டில் இருக்கீங்க, வேறு சப்போர்ட் லெவலில் இருக்கீங்களா டெவாப்ஸ் ஈஸியாக ஸ்விட்ச் ஆகலாம். நீங்கள் டெஸ்டிங்கில் இருக்கீங்க, வேறு மெயின் ஃப்ரேமில் இருக்கீங்க, அதுலேருந்து உங்கள் கரியரை ஸ்விட்ச் பண்ணணுன்னாலும் க்ளவுட் டெவாப்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா இட் டோன்ட் ஹேவ் மச் கோடிங். அது வந்து கோடிங் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இட் இஸ் குட் டு ஹேவ் ஒரு ஹை லெவலில் ஸ்கிரிப்ட்லாம் எழுதுனா எஸ் இட் இஸ் குட் டு ஹேவ் பைத்தான் அதெல்லாம் இருக்குது. பட் இப்போ வித் ஏஐ ஈஸிலி யூ கேன் என்டர் ஆல்சோ. பட் கோடிங் வைஸ் கம்மி தான் டெவாப்ஸில் எல்லாமே. அண்ட் எப்படி ஹவு டு பிகம் டெவாப்ஸ் ஆகலாம் அப்படின்னா, AWS டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆர் Azure டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆர் க்ளவுட் டெவாப்ஸ் எப்படி ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டு, டாக்கர், அப்புறம் டெஸ்டிங் ஆட்டோமேட்டட் எப்படி பண்ணுறதுலாம் பார்த்துட்டு, டெப்ளாய்மெண்ட்டில் சிஎஸ்சிடி பைப்லைன் எப்படி பில்ட் பண்ணுறதுன்றதில் GitHub ஆக்ஷன், ஜென்கின்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கூபர்நெட்டிஸு, டாக்கரு அதெல்லாம் படிச்சுட்டு எப்படி அதை மானிட்டர் பண்ணுறது, அதுக்குள்ளே டூல்ஸ் அதெல்லாமே படிச்சிட்டிங்கன்னா, அப்புறம் டெராஃபார்ம், லினக்ஸ் ஸ்கிரிப்டிங்லாம் படிச்சிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு பிகம் அ டெவாப்ஸ் இன்ஜினியர். அண்ட் இதில் நீங்கள் க்ளவுடும் ஆட் பண்ணிக்கணும். போன லெவல் க்ளவுட் இன்ஜினியரும் ஆட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ தட் வித் த டைம்லைன் 6 months இஃப் யூ ஜாயின் சம் இன்ஸ்டியூட் அந்த அதில் படிச்சிங்கன்னா ஒரு 6 monthsல வில் பி ஏபிள் டு ஸ்விட்ச். நாங்களுமே வி ஆர் ஆல்சோ டேக்கிங்
ட்ரெய்னிங் ஆன் AWS DevOps அண்ட் Azure DevOpsல நம்மளுமே we are training. லைக் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஸ்விட்ச்ட் இந்த இது படிச்சுட்டு லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். ரியலி குட் மார்க்கெட் டிமாண்ட் இன்னுமே குறையல. It is still the demand is there, and once you have a good knowledge and then you go for interview, it is very well is there. And again நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இந்த மார்க்கெட் டிமாண்ட் இருக்கிறத நம்ம படிக்கணும். தென் only you will get a interviews. ஸோ எப்படி நம்மளுக்கு ஸ்விட்ச் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூ நீட் டு லேர்ன் வாட் இஸ் தேர் இந்த வாட் இஸ் டிமாண்ட் இந்த மார்க்கெட். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா யூ ஹேவ் த நாலேஜ். இண்டஸ்ட்ரியில் தேவை இருக்குது. ஸோ இன்டர்வியூ யூ வில் கெட். இன்டர்வியூ எப்படி கிளியர் பண்ணுறது? வித் த நாலேஜ் யூ வில் பி ஏபிள் டு கிளியர் த இன்டர்வியூ. வித் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எனி அதர் டெக்னாலஜிஸ் யூ டோன்ட் ஹவ் எனி இஷ்யூஸ் கோயிங் இன். ஸோ இது ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதில் லைக் இல்லைங்க நான் எனக்கு கேப் இருக்குது, இல்லை நான் இப்போ நான் ஐடிலேருந்து ஐடி வரேன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டில் யூ கேதர் த நாலேஜ் அதெல்லாம் கேதர் பண்ணிக்கிட்டு எங்கே உங்களுக்கு இது வரும்னா அந்த ரெஸ்யூமில் இது போடுறது மட்டும் தான், கேப்புக்கு மட்டும்தான். பட் இப்போதைக்கு தெர் ஆர் சம் கம்பெனிஸ் தே டோன்ட் கேர். ஓகேங்க உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, ஒரு ஃபயராக இருக்கீங்களா நான் எடுத்துக்கிறேன்றதில் தெர் ஆர் சம் கம்பெனிஸ் ஆர் தேர். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி வி கேன் ஒர்க் இட் அவுட். அந்த டிஃப்ரெண்ட் இதை நம்ம ஒர்க் பண்ணலாம் எப்படின்றத அது யூ கேன் ஜாயின் இன் எனி இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட நீங்கள் ஒர்க் பண்ணி யூ கேன் ஒர்க் இட் அவுட். பட் மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குது, யூ வில் கெட் இன்டர்வியூஸ். அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். திஸ் ஹாஸ் ரியலி குட் டிமாண்ட் அண்ட் சேலரி ரேஞ்சஸ் ஆர் தேர். இதெல்லாம் சும்மா ஒரு ஆவரேஜ் தான். இட் இஸ் நாட் லைக் யூனோ இதுன்னு கிடையாது. பீப்புள் ஹூ ஆர் கெட்டிங் மோஸ்ட் 25 இஸ் வெரி இதாக இருக்குது. அண்ட் எஸ் சீனியர் டெவலப்ஸ் 30 to 60 LPA. திஸ் மேக் சென்ஸ். இந்த லெவலில் தான் வாங்குறாங்க. தட் இஸ் மேக் சென்ஸ். அண்ட் லெவரேஜ் வாட் யூ ஆல்ரெடி ரன். நீங்கள் ஆல்ரெடி டெவாப்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ரன் அ ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களோட கரண்ட் ஜாபை ஆட்டோமேட் பண்ணி பாருங்கள். தென் யூ வில் பி ஏபிள் டு ஸ்விட்ச் யுவர் கரியர். அண்ட் ஏஐ இம்பேக்ட். ஏஐ வந்துட்டு டெவாப்ஸ் அக்சலேட் பண்ணி எம்எல்ஆப்ஸ் இப்போ புதுசாக வந்திருக்குது. ஸோ எவ்ரிபடி இஸ் தேர் இந்த ஏஐயால் உங்களுக்கு வந்துட்டு டெவாப்ஸோட ரோல்ஸ் ஆர் ரியலி இன்க்ரீஸ்ட். ஸோ எம்எல்ஆப்ஸ் நீங்கள் பண்ண முடியும். மெஷின் லேர்னிங் இதெல்லாம் எப்படி வந்துட்டு அதை எப்படி டெப்ளாய் பண்ணுறது, அதை எப்படி செக்யூராக டெப்ளாய் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் படிக்கிறது தான் எம்எல்ஆப்ஸு. ஸோ எஸ் வித் த ஏஐ இம்பேக்ட் இட் இஸ் ரியலி குட். டெவாப்ஸ் இஸ் ஸ்டில் தேர் அண்ட் இது வந்து ரொம்பவே தேவையான ஒரு ஏரியாவாக இருக்குது. ஸோ யூ கேன் டெஃபினெட்லி சூஸ் AWS DevOps or Azure DevOps or overall DevOps. ஸோ எஸ் இந்த நீங்கள் ஆல்ரெடி க்ளவுட் டெவாப்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யூ கேன் புட் இன் கமெண்ட்ஸ் ஆர் யூ கேன் ஆஸ்க் மோர் கொஸ்டின்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் இன்ஜினியர்ஸ். ஸோ அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். Bye bye.